சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆதிலட்சுமி என்பவரது வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் வீடு கணக்கெடுப்பிற்காக வந்துள்ளதாக கூறியுள்ளனர். அவர்களை அனுமதிக்க மறுத்து வீட்டை பூட்டிவிட்டு ஆதிலட்சுமி வெளியே சென்றுள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த 30 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் போதை ஆசாமியை தாக்கிய போலீசாரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மடிப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா என்பவர் குடிபோதையில் வண்டி ஓட்டியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ராஜாவை போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்ட பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வியாபாரிகளின் திடீர் வேலை நிறுத்தத்தால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வாங்க வேண்டும் என்றும் அதற்கு விற்பனை வரி செலுத்த வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளதால் வியாபாரிகள் வேலை நிறுத்தம் செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் ஆசிரியை ஒருவர் தனது 2 குழந்தைகளுடன் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு விபத்தில் உயிரிழந்தார். மனவேதனையில் இருந்து வந்த அவரது மனைவி ஸ்டெர்லின் 2 குழந்தைகளுடன் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி விழுப்புரத்தில் சாலையில் ஓடியபடி ஓவியம் வரைந்த மாணவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். தனியார் பள்ளி சார்பில் நடத்தப்பட்ட இந்த வித்தியாசமான ஓட்டத்தை மாவட்ட எஸ்பி அனுஷ்யா டெய்சி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வரைந்து சாதனை படைத்தனர். கடலூர் பழைய வண்டிப்பாளையம் பகுதியில் 175 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேத விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை கொண்டு கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர். உலக நன்மை வேண்டி கரூரில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. கரூர் மாவட்ட ஷீர்டி சாய்பாபா சேவா சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விளக்கு பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.